ஒரு கேஸ் ஸ்டடிய வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ரீசென்ட்டா வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் அவ காலேஜ்க்கு அப்புறம் நான் அவங்க கிட்ட கான்டாக்ட்ல இல்ல. இப்ப தான் ரீசென்ட்டா எனக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சது என்னன்னா, அவ காலேஜ்ல படிக்கும்போது ஷி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் பயங்கர போல்டான ஒரு நேச்சர். ஆம் திடீர்னு வந்து எனக்கு ஒரு மெசேஜ் என்னன்னா, பயங்கர போல்டு. அவ எந்த அளவுக்கு போல்டுன்னா, என்னோட இன்னமும் அவள பத்தி சொல்லணும் அப்டின்னா, அவளோட என்னோட மேம் வந்து லாஸ்ட் டேயோட ஃபீட்பேக் கேட்கும்போது, அந்த மேம்க்கும் அவளுக்கும் ஒத்தே வராது. அவ லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து மேம பத்தி நெறையா அது இதுன்னு எழுதி, அது அவளுக்கு கான்சிக்வென்ஸ் என்னதான் வரும்னு தெரிஞ்சுமே அவ அந்த அளவுக்கு போல்டான ஒரு பொண்ணு. ஆ ரீசென்ட்டா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அ எக்ஸ்போர்ட்ல இந்த மாதிரி தான் வந்து அவரு அரைகுறையா இந்த மாரி ஒன் டே ட்ரெய்னிங்ல அட்டெண்ட் பண்ணி, அவருக்கு ஒரு ஃபுல்லான ஒரு டீட்டெயிலுமே எந்த ஒரு இதுவுமே இல்லாம அவரு என்ன பண்ட்டாரு, ஜஸ்ட் நமக்கு லைசென்ஸ் மட்டும் இருந்தா போதும். பையர ஈஸியா எப்படியாவது புடிச்சிடலாம். பையர் கேட்கறத வந்து நம்ம அந்த ப்ராடக்ட்ட வந்து வச்சு வாங்கிட்டு, ஜஸ்ட் நம்ம வந்து எல்லாமே அவரு எதுவுமே ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டியே இல்லாம, அவரு வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அந்த லைசென்ஸோட ஆ பையர் ஃபேக்குங்கிறத கூட தெரியாம, அவரு சொன்ன ப்ராடக்ட்ட அவங்க வந்து வேர்ஹவுஸ்ல வாங்கி அவரு ஸ்டாக் பண்ணி, அந்த வேர்ஹவுஸ்க்கு பே பண்ணி அத பண்ணது வந்து எப்போதுமே நம்ம அகலக்கால் வைக்காம, ஆ அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப ஹியூஜான அமௌண்ட்ங்கிறதுனால அவர் வந்து அதுலருந்து எப்படி அவருக்கு அத வந்து சால்வ் பண்ணி அதுல வரதுங்கிறது அவருக்கு வந்து தெரியவே இல்ல.